கிளம்பலாமா? நேராக இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பாம் ஜீசஸ் சர்ச். நம்ம சவரியார் அவரோட திருவுருவில் போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நேற்று நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போது டைரெக்டாக அந்த சர்ச்சுக்கு பாம் ஜீசஸ் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே என்ன நிலவரம்னு பார்க்குறதுக்காக இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். போயிட்டு எங்கே பார்க்கிங் பண்ணலாம், எவ்வளோ நேரத்தில் நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இன்றைக்கி ரூமில் போய் தங்கிட்டு நாளைக்கு காலையில் தான் நம்ம கிளம்பி வர போகிறோம். ஏன்னா அந்த சர்ச்சில் என்ன எப்படி ஆளுங்களை வருவாங்க எப்படின்னு தெரியாது நமக்கு. நம்ம போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நாளைக்கு காலைல வருவோம். புனித சவேரியாரின் உடலை நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறோம். அங்கே தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம சர்ச் இருக்குது. நான் ஆன்லைனில் சர்ச்சோட வெப்சைட்டில் படித்த வரைக்கும் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கதா அதில் போட்டிருந்துச்சு. அதனால் ஒரு பயப்பட முடியல. நம்ம நேராக போய் பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல கொஞ்சம் பேசிக்கிட்டே அப்படியே லெஃப்ட்டில் போகிறதுக்கு போல நேராக வந்துட்டேன். ரிவர்ஸ் எடுத்துட்டு நம்ம போகணும். விட்டோம்னா எங்கெங்கேயோ சுற்றி கொண்டு போயிடுவோம். திருப்பி இங்கே எங்கேயோ போய் யூட்டன் அடிச்சு திருப்பி எங்கேயோ போய் யூட்டன் அடிச்சு திருப்பி போகணும். இப்போ டியூட்டி முடிஞ்சு போகிறாங்க பாருங்க போலீஸ்காரங்களாம் பாவம்ல. என்னடா இவ்வளோ டிராஃபிக்கா? ஆமாப்பா, செம்ம டிராஃபிக்ப்பா. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாரு. இப்போவே இவ்வளோ கும்பல்னா காலையில் எவ்வளோ கும்பல் இருக்கும். இப்போ சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். இந்த லெஃப்ட்டில் திரும்பினா சர்ச்சு. செம்ம டிராஃபிக்கு. விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தோம். ஏன்னா காலையில் தான் எப்படியா இருந்தாலும் நம்ம வரப்போகிறோம். இப்போயே பாருங்கள் 5 மணிக்கே க்ளோஸ் ஆகிடும். ஆனால் மணி 6:30 ஆச்சு, இன்னும் இவ்வளோ கும்பல் இருக்கீங்க. இப்படி போக முடியுமாப்பா லெஃப்ட்டு? கேளு அவர்கிட்ட கேளு. சார், எக்ஸ்கியூஸ் சார். சார், बम जीसस चर्च लेफ्ट साइड राइट? हाँ, यहाँ से अंदर लो. हाँ, ओके. उधर ही पार्किंग है. पार्किंग है ना? ओके, थैंक यू. காலையிலே வந்துடலாம் சின்ன பேசாமல். 5 மணிக்கே கிளம்பி வந்துட்டேன்னுச்சுக்க. காலையில் முதல் வேலையாக பார்த்து முடிச்ச பாரு, எவ்வளோ 2 வீலர் நிற்கிது பாரு. ஐயோ பாரு, எவ்வளோ மக்கள் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க பாரு. सर, बम जीसस चर्च पार्किंग आगे राइट में है, लेफ्ट में पार्किंग है. हाँ, ओके, थैंक यू. பார்க்க முடியுமான்னு தெரியல. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் போட்டிருக்கு வே டு ஜெனரல் பார்க்கிங். சார் ஓகே. ஆக்சுவலி வி ஆர் பிளானிங் டு கம் மார்னிங். ஸோ வி கேம் ஜஸ்ட் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் சென்னை. பாரு, அது என்னடா பெரிய தூணு. அதான் இது மாதிரி உள்ளே வந்தால் தான் எதாவது தெரியும். இது நான் ரைட்டில் தான் பார்க்கிங்க இல்லையே? ஓகே, நாளைக்கு வந்துக்கலாம் காலைல. தி நெக்ஸ்ட் டே நேற்று ஈவினிங் இதே ரூட்டில் தான் நம்ம பார்க்கிங் தேடி கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்களெல்லாம் விசாரிச்சுட்டு பார்க்கிங்கில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு காலையில் இப்போ வந்திருக்கிறோம். இப்போ காரை கொண்டு போய் அந்த ஜென்ரல் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். எங்கள் கூடயே அப்படியே நீங்களும் டிஜிட்டலாக சௌரியரை பார்க்கறதுக்கு வாங்க. அங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக இங்கிட்டு சுற்றி விட்றாங்க பேக் சைடு. ஆமாம், அப்போ பக்கத்துலேயே வந்துடும், பிரச்சனையே கிடையாது. இருக்கு பார்க்கிங். காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடில் பார்க்கிங் நிறையா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம சர்ச்சு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நிறைய ஆளுங்க, ஜனம், செம ஜனம், சூப்பராக. நம்ம காலையிலே வந்தனால ஓகே, இல்லாட்டி லேட்டாக எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரில, போனதுக்கப்புறம் தான் தெரியும். பார்க்குறேன், கோபுரம் எடுக்கல. அந்த சர்ச்சில் தான்
சவரியர் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து இறக்கி எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. போலாமா? இப்போ அங்கேருந்து எடுத்து பக்கத்துலேயே இங்கே கொண்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க போல. ஓப்பனில். ஆனால் 10 மணிக்கு தான் ஓப்பன் அங்கே நினைக்கிறேன் அநேகமாக. To się złożyli na nakładu badania ramczyjnika i amczydimas. Amkakaja kuruma do Victoria, amczaka pokorakowi, amczydimas. Kadisani bisansu ve pori sokarusu 7:15 8:30 ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? இந்த பெசிலிக்காவில் தான் உள்ளுக்குள்ளே நம்ம சவரியார் அவரோட திருவுடல் இருக்குது. வெனரேஷனுக்காக வச்சுருக்காங்க. க்யூ பாருங்கள், எவ்வளோ க்யூ. இன்னும் மக்கள் தாரையாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வண்டியில் தான் கொண்டு வந்து இங்கே வச்சு பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்கா? நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கழித்து தான் இனிமேல் இறக்குவாங்க. ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கும். ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி பார்க்க முடியாது. ஏன்னா திருப்பி கொண்டு போய் வைப்பாங்களே, அந்த செரமனி இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நாளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. வரதா இருந்தால் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னுமே விட்டால் அடுத்த 10 வருஷம் கழிச்சு தான். மேலே ஒரு பெல்லு இருக்குது பாப்பா, செம பெல்லு. இது பழைய காலத்து சர்ச்சு. வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிக்கவும் இப்படி இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே எதுவுமே பெயிண்ட் அடிக்காமல் அப்படியே சூப்பராக வச்சுருக்குறாங்க. மற்ற நாள் வந்திருந்தாக்க வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். இன்றைக்கி என்னால் எடுக்க முடியல. உள்ளே போய் சவரியரை பார்த்துட்டு இது வழியாக நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்தா நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. இது சர்ச்சோட ஷாப்ஸ் தான். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்குது. நாங்கள் இங்கே வந்து ஒரு சோவினியர் ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு கேலண்டர் ஒன்று வாங்கியிருக்கோம். இது அந்த சோவினியர். கேலண்டர் வந்து அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் ஜூம் பண்ண பாருங்கள். அதுதான் அந்த கேலண்டர் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வெளியே போவோம். இந்த சர்ச்சு வெளியில் அவுட்டர்லாம் நான் காமிக்கிறேன். ஃபுல் செட்டப்பு. ஃபயர் இன்ஜின் இருக்குது, சேஃப்டி எல்லாம், தண்ணி, டாய்லெட்ஸு எல்லாமே வச்சுருக்குறாங்க. அந்த தேரில் தான் கொண்டு வந்தது. அது பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இதுதான் அந்த சர்ச். இது வந்து ஒரு பெசிலிக்கா. இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. நம்ம உள்ளே போய் டச் பண்ண ஃபோட்டோ கூட 100 ருபீஸ் பே பண்ணி வாங்க போகிறோம். வாங்கியிருந்தால் சீக்கிரம் வந்துச்சுன்னா இதில் அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா லேட்டாக அது ஒரு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு இது இல்லையா. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இறக்குறாங்க அவரை கீழே பார்வைக்காக. வெனரேஷன். நான் என் வாழ்க்கையில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கீழே வந்து பார்க்குறேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் இறக்கியிருப்பாங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சால் வந்து பார்ப்போம். ஓகே. இந்த தேரில் தான் கொண்டு வந்து இங்கே வச்சு உள்ளே கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. இப்போ க்யூ நிறைய ஆயிடுச்சு. நாங்கள் வந்தப்போ யாருமே இல்லை. சல்லுன்னு உள்ளே போயிட்டு சல்லுன்னு வந்துட்டோம். அதனால் எல்லோரும் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக மார்னிங் வந்துடுங்க. 9 o'clockலாம் திறந்துடுறாங்க. 10 o'clock சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் லேட்டாக வந்தோம். ஆனால் நாங்கள் கரெக்டாக 9 o'clock இங்கே ரீச் ஆகிட்டோம். 9:30க்கு பார்த்துட்டு 9:45 10 o'clockல வெளியே வந்துட்டோம். வெரி குட், சூப்பர். இப்போ வர 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 ரஷ் ஆகிடுச்சு. செம்ம கும்பலாகிடுச்சு. பாருங்க, எல்லா ஊரில் இருந்தோம். ஆந்திரா, கர்நாடகா, எல்லா இடத்துலேருந்து வந்து குமிறாங்க மக்கள் இந்த வெனரேஷனுக்காக. நம்ம இப்போ வெளியே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி சர்ச்சை லாங் வியூவில் வந்து பார்த்துடலாம். சூப்பராக இருக்குல்ல. என்ட்ரி வந்து அந்த பக்கம், எக்ஸிட் வந்து இப்போ நம்ம பார்க்குற இடம் தான். வெளியில் வந்த உடனே பார்த்தா ஏகப்பட்ட கடை. ஐயோ, ஊரில் உள்ள எல்லா ஜாமானும் இங்கே கிடைக்கும் போது. சர்ச் முடிச்சுட்டு இது வழியாக வந்தோம். இப்போ நம்ம இந்த வழியாக போகிறோம். அங்கே தான் அந்த பூசை நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. இந்த சைடு நம்ம போயிட்டு இப்படி வந்துட்டோம் சுற்றி. பாருங்கள் என்ன ஜனம் பார்த்தீங்களா, எவ்வளோ ரஷ்ஷு. அப்பா, நம்ம காலையிலே வந்து எவ்வளோ பேதம். அதுதான் அந்த சர்ச். அப்படியே சுற்றி வந்துட்டோம் வெளில. இந்த சர்ச்சில் தான் வச்சுருப்பாங்க எப்போவுமே. நம்ம சாதாரண நாளில் வந்தோம்னா இந்த சர்ச்சில் வச்சுருப்பாங்க.
அதுக்கு உண்டான வழியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு போய் ஃபுல்லாக போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த சர்ச்சிலேருந்து இந்த 45 நாளைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த சர்ச்சில் வச்சுருக்குறாங்க. இப்போ நல்லா தெரியுதா அந்த சர்ச்சு? ஃப்ரண்ட்டில் எடுக்க முடியல, ஏன்னா அங்கே ஃபுல்லாக பூசை நடந்துகிட்ருக்கு. இது வழியாக தான் நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா அந்த பந்தல் கடியில் ஃபுல்லாக நிறைய க்யூ. நம்ம போனப்போ எம்டியாக இருந்துச்சு. அப்படியே முடித்து அந்த சர்ச்சில் போயிட்டு நம்ம பார்த்துட்டு அப்படியே சுற்றி வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கும்பல் ஆயிடுச்சு. பாருங்கள் இங்கேயே எவ்வளோ கும்பல் இருக்குது. நாங்கள் போனப்போ காலியாக இருந்துச்சு. அதனால் ஏர்லியராக பிளான் பண்ணிடுங்க வரத்துக்கு. இதுதான் இந்த பாம் ஜீசஸ் சர்ச். உள்ளுக்குள்ளெல்லாம் ஃபோட்டோகிராஃபி அளவில். அதனால் இந்த பெசிலிக்கா போட்டிருக்கேன், சே கேத்தட்ரல் பெசிலிக்கா. அது கேத்தட்ரலு, இது பெசிலிக்கா. அப்படியே பாம் ஜீசஸ் சர்ச்சுக்குள்ளே உள்ளே போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இதுதான் அந்த சர்ச்சோட பேக் சைடு, பழைய காலத்து சர்ச்சு. முடிச்சுட்டு நம்ம அப்படியே போவோம். அடுத்தது இன்னொரு சர்ச்சுக்கு போகிறோம். எங்கன்னா அந்த வெற்றி விழா ஃபேமஸ் சர்ச்சு, அந்த படிக்கட்டுலாம் 2 சைடும் இருக்கும் இல்லையா, அந்த மார்கோ சாங்ஸ், அந்த சர்ச்சுக்கு போகலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பாருங்கள். சபரியாரை மட்டும் நம்மளால் காமிக்க முடியல, ஏன்னா உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லை. வெளியில் எல்லாமே சுற்றி நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அவர் கொண்டு வந்த தேர் கொண்டு எல்லாத்தையும் நான் காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கோவாவில் இன்னும் 2 நாள் இருக்குது. அடுத்த வீடியோலாம் கண்டினியூ ஆகும். ஓகே, பாய்.